வெல்கம் பேக். இது மிரர் 1.1 சேனல். நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட்டான 3 பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்குது, இதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இதில் தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பவர் பேங்க் வாங்கும்போது ஒரு 500 ரூபாய்க்கு 30,000 mAh, 600 ரூபாய்க்கு 30,000 mAh, அதே போலலாம் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பவர் பேங்க் இருக்குது. அது எல்லாம் ஃபேக் பவர் பேங்க் தான். அதே போல் இப்போ எம்ஐ பவர் பேங்க்னு சொல்லிட்டு ஃபேக்கான பவர் பேங்க்கும் வருது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அது ஒரிஜினல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பவர் பேங்க் 20,000 mAhல எம்ஐ 3i மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தந்துட்டு இருக்குது. இதில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 அவுட்புட் வருது. அதாவது நீங்கள் ஒரே டைமில் 3 டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவலிங் பண்ணும்போது ஒரு பிளக்இன் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு பிளக்இனில் பவர் பேங்க், மொபைல் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலுக்கு சார்ஜ் ஏறிடும், அதுக்கப்புறமா பவர் பேங்க்குக்கு சார்ஜ் ஏறும். இந்த பவர் பேங்க்கில் உங்களுக்கு 12 லேயர் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. உங்களோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சப்போஸ் பவர் பேங்க்கில் எதனா ப்ராப்ளம்னா சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ப்ரொடெக்ஷன்லாம் இருக்காது. நார்மலான ஒரு பவர் பேங்கை தான் தருவாங்க. அதனால் உங்கள் மொபைலுக்கும் டேமேஜ் ஆகலாம், பவர் பேங்க்கும் வேஸ்ட் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கம்பெனியான ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. நிறைய பவர் பேங்க்ஸ் உங்களுக்கு லோ பவர் ப்ராடக்ட்ஸை சப்போர்ட் பண்ணாது. அப்படி லோ பவர் ப்ராடக்ட்ஸுக்கு சார்ஜ் போட்டாலும் மேக்ஸிமம் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஆஃப் ஆகி போகுது. பட் இந்த எம்ஐ பவர் பேங்க்கில் உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் அதை போல் எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும் லோ பவர் சார்ஜிங் ஆகுது. இந்த பவர் பேங்க்கை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிளும் யூஸ் பண்ணலாம், மைக்ரோ யூஎஸ்பியும் யூஸ் பண்ணலாம். டியூவல் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. இந்த பவர் பேங்க்கை நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 ஹவர் டைம் எடுத்துக்குது. அதுவும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோ யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைப் சியில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற போர்ட் இது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இந்த பவர் பேங்கோட ரேட் பற்றி பார்த்துடலாம். ரேட் உங்களுக்கு இந்த பவர் பேங்க் 1500 கிடைக்குது. இந்த பவர் பேங்க் ஒரு நல்ல பவர் பேங்க் தான், கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். உங்களால் 1500 ரூபாய் கொடுத்து அந்த பவர் பேங்க்கை வாங்க முடியலனா கண்டிப்பாக நீங்கள் இந்த பவர் பேங்கை சூஸ் பண்ணலாம். இதுவும் எம்ஐ பவர் பேங்க் தான், பட் இது 10,000 mAhக்கான எம்ஐ பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்குது. பிளாக் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் கிடைக்குது. அப்புறம் இதை பற்றி சொல்லப்போனால் உங்களுக்கு மேலே ஸ்டீல் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. நான் போன பவர் பேங்க்லேயும் இதை சொல்ல மறந்துட்டேன். அந்த பவர் பேங்க்லேயும் உங்களுக்கு ஸ்டீல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த பவர் பேங்க்கில் உங்களுக்கு 2 அவுட்புட் தான் தந்திருக்காங்க. அதாவது 2 டிவைஸ் தான் சார்ஜ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த பவர் பேங்க் போலவே இதுலேயும் நீங்கள் அட்டன் டைம் பவர் பேங்கை சார்ஜ் போட்டே மொபைலையும் சார்ஜ் போடலாம். பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 LED லைட் இருக்குது. அது உங்களோட பேட்டரியோட லெவலை பார்க்குறதுக்காக. இந்த டிவைஸ்லேயும் உங்களுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸில் ரீஃபில் பண்ணிடலாம். நீங்கள் 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். இந்த பவர் பேங்க்கோட ப்ரைஸ் ரேட் 800 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்க் உங்களுக்கு 800 ரூபாய்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கிடைக்குது. ஒரு நல்ல பவர் பேங்க் இது. உங்களால் 800 கொடுத்து பவர் பேங்க் வாங்க முடியலனா கூட நீங்கள் இந்த பவர் பேங்கை சூஸ் பண்ணலாம். அம்பிரானோட 5000 mAh பவர் பேங்க். குறைஞ்ச ரேட்டில் உங்களுக்கு பவர் பேங்க் தரல. அம்பிரான் ஒரு நல்ல கம்பெனி தான், லோக்கல் கம்பெனிலாம் இல்லை, ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான கம்பெனி தான். இந்த பவர் பேங்க்லேயே உங்களுக்கு 9 லேயர் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 அவுட்புட் தந்திருக்காங்க. 2 மொபைல்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க்கில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை வச்சு மட்டும்தான் இந்த பவர் பேங்கை ரீஃபில் பண்ண முடியும். டைப் சி போர்ட்டை வச்சு பவர் பேங்கை சார்ஜ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கிடைக்குது, மெட்டல்லாம் இல்லை. இந்த 5000 mAh நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2.4 ஆம்பியர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரீஃபில் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு 4 ஹவர்ஸ் எடுத்துக்குது. உங்களோட பாக்கெட் சைஸில் தான் இந்த பவர் பேங்க்கை மேட் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டில், உங்கள் மொபைலை விட ரொம்பவே கம்மியான வெயிட்டில் தான் இந்த பவர் பேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு LED ஃப்ளாஷ் இண்டிகேட்டர் தந்திருக்காங்க பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்க. ஆல்ரெடி பார்த்த 2 பவர் பேங்க் போல் இதுலேயும் உங்களுக்கு அட்டன் டைமில் பவர் பேங்க்கையும் மொபைலையும் சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த பவர் பேங்க்கில் முடியாது. ஏன்னா இவங்க தர ரேட்க்கு அந்த ஃபீச்சர்லாம் இவங்க இன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த பவர் பேங்க்கோட ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ கம்மியான விலையில் 5000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. ஒரு கம்பெனியான ப்ராடக்ட். ஓவராலாக நம்ம 3 பவர் பேங்க்ஸ் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒருவேளை உங்களுக்கு இந்த 3 பவர் பேங்க்ஸை தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது பட் எம்ஏஹெச் அதிகமாக தந்திருக்காங்கன்னு நம்பாதீங்க. என்னதான் எம்ஏஹெச் தந்தாலும் உங்களுக்கு கம்பெனி ப்ராடக்டாக பாருங்கள். பிலிப்ஸ் கூட ஒரு நல்ல கம்பெனி, நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸும் ஒரு நல்ல பவர் பேங்க்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதுபோல் கம்பெனியான ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாததெல்லாம் வாங்காதீங்க. நான் கேட்குற ஒரு சின்ன ஹெல்ப், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.